இறைவனையும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும். இரண்டாவது. மூன்றாவது துஸப்பிஹூஹு, இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும். முதலாவதாக ஈமானை சொன்னான், இரண்டாவதாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை பற்றி சொன்னான், மூன்றாவதாகத்தான் இறைவன் வணக்கத்தை பற்றி சொல்கிறான். ஈமானுக்கும் இபாதத்திற்கும் மத்தியிலே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை இந்த வசனத்திலே புகுத்தி இருக்கிறான் என்றால் என்ன காரணம்? என்னதான் ஈமான் கொண்டுக்கன்னு சொன்னாலும் சரிதான், இபாதத்து செய்யணும்னு சொன்னாலும் சரிதான், ஏன் ஹபீபை நீங்க கண்ணியப்படுத்தலன்னு சொன்னா உங்கள் எந்த வணக்கத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிற காமிக்கிறதுக்கு தான் ஈமானுக்கும் இபாதத்திற்கும் மத்தியில இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்கிற வாசகத்தை புகுத்தி இருக்கிறான் இறைவன். சில பேர் நீங்க அதை என்ன நினைக்கிறாங்க, இபாதத்து செஞ்சுட்டா போதும், அதை வச்சு சக்சஸ் ஆகலாம், வெற்றி பண்ண நினைக்கிறாங்க, ஏமாந்து போவார்கள். இறைவன் மூன்றை சொல்லுகின்ற போது ரெண்டை நீங்க எடுக்கலாம் நினைக்கிறீங்களே. ஈமானும் போதும், இபாதத்தும் போதும், ரசூலை கண்ணியப்படுத்துறது அடிஷனல் பிரச்சனை நினைக்கிறாங்க. இறைவன் மூன்றை சொல்லுகிறான், நீங்க அடிஷனல் அத்தி உள்ளான் அல்லாஹ் வழிபடுங்கள், வாத்து ரசூல் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிபடுங்கள். ஒரு ஆள் சொல்றாரு அத்தி உள்ளாவை எடுத்துக்கிறேன், அத்தி ஒரு ரசூல் எடுக்க மாட்டேன், இவர் வெற்றி பெற முடியுமா? இறைவன் இரண்டை சொன்னால் இரண்டும் எடுக்க வேண்டும், ஒன்றை விட்டுட்டாக வெற்றி பெற முடியாது. இந்த வசனத்தில் இவன் மூன்றை சொல்கிறான் என்றால் மூன்றையும் எடுக்க வேண்டும். அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்துறோம், அவங்க மேல மரியாதை இருக்குன்னு அர்த்தம். சும்மா வாயில சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் மரியாதை என்று வந்துடாது, உண்மையிலே கண்ணியப்படுத்த வேண்டும். கண்ணியம் இல்லாமல் வணக்கத்தை மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் வெற்றி பெற முடியும் என்று இருந்தால் இப்லீஸ் வெற்றி பெற்றிருப்பான். அவன் வணக்கத்தில் எந்த குறையும் செய்யல, அவன் செய்யாத வணக்கமா? அல்லாஹ்வுக்கு சஜா செய்ய அவன் மறுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரியாதை செய்ய மாட்டேன்னா அதனால அவன் விரட்டப்பட்டான். அல்லாஹ் தஆலா சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜா செய்யுங்க, மலக்குமாரெல்லாம் செஞ்சுட்டாங்க, இப்லீஸ் மட்டும் மாட்டான் அப்படின்னு. ஏன்பா மாட்டேங்கிற? சஜிதா என்பது உனக்கு மட்டும் தான் செய்வேன், வேறு யாருக்கும் செய்ய மாட்டேன் அப்படின்னா. உடனே அல்லாஹ் தஆலா சந்தோஷப்பட்டு இப்லீஸை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு முதுக தட்டி கொடுத்து உண்மையான தௌஹீத்வாதி நீ தானான்னு சொன்னானே. இல்ல சஜிதா செஞ்ச நீ எனக்கு மட்டும் தானே செய்வியா, பரவாயில்ல நீ தௌஹீத்வாதின்னு சொன்னானே, தூக்கி எரிந்து விட்டான். நீ என்ன வணக்கம் செஞ்சு என்னையா பிரயோஜனம்? நான் மதிக்க சொன்னவர்களை மதிக்காவிட்டால் இறைவனுக்கு என்ன வணக்கம் பெருசா? நம்மளாம் வணங்கினாதான் இறைவன் இறைவனா? இறைவனை கட்டுப்படுகிறோம் என்றால் இறைவன் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும். என்னை வணங்கு சொன்னால் வணங்க வேண்டும், எனது நேசர்களை மதிக்க வேண்டும், அதுதான் இறைவனை கட்டுப்படுறது. ஆனா இன்னைக்கு என்னமோ இறைவனுக்கும் இதற்கும் கட்டுப்பாடுன்னு சொல்லிவிட்டு இந்த கண்ணிய மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம போச்சு. வெறும் இபாதத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் போகுது. தொழுகை என்ன, இஸ்லாம் தொழுகை என்ன, ஒரே இபாதத்து. மீலா விழாவுக்கு வரமாட்டாங்க, மொழி வரமாட்டாங்க, தியானத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க, இப்படி ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்கு. இன்னொரு கூட்டத்தில் ரெண்டும் கிடையாது, இபாதத்தும் இல்லை மரியாதையும் இல்லை. இருக்கிற இபாதத்தை இல்லாம ஆக்கியாச்சு, அது இல்லை இது இல்லை எல்லாம் இல்லாம ஆக்கியாச்சு. இப்படியா இருக்கிறது? உண்மையான நாம் கண்ணியம் வைக்கிறோம் வெளிப்படுத்தி காட்டுங்கள். உண்மையான மஹப்பத்து பல வகை இருக்கு. ஒரு ஆசிரியர் கிளாஸ் ரூம்ல உலக மேப்பை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கிறாரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. ஒரு ஸ்டூடெண்ட் கூப்பிட்டாரு, அவன் பேரு கமால் பாஷா, வாடாண்டாரு. இந்த மேப்பில் அமெரிக்கா எங்கடா இருக்கு கண்டுபிடின்றாரு. அவன் அங்கேருந்து வந்து இதுதான் சார் அமெரிக்கான்னு ஒரு இடத்த காமிச்சான். சரியா தான் சொன்னான், போய் உட்கார்றான்ட்டாரு. இன்னொரு மாணவன்கிட்ட வரலாற்று ரீதியான கேள்வி கேட்டாரு. அது என்னன்னு கேட்டா, அமெரிக்காவை கண்டுபிடித்தது யார்? அவசரமா ஒரு மாணவன் சொன்னான் கமால் பாஷா அப்படின்றான். ஏன்னா கமால் பாஷா வந்து சொல்லிட்டு போனா அதை வந்து சொல்லிவிட்டாங்க. சரி, இன்னொரு மாணவன் கூப்பிட்டாரு, வாடா இந்தியா எங்கடா இருக்கு கண்டுபிடிதா அப்படின்றாரு. அவன் சொல்லாவிட்டாலும் பரவாயில்ல, அழ ஆரம்பிச்சுட்டான். ஏண்டா அழுகுறேன்டாரு. என் உயிரே போனாலும் என் தாத்திர நாட்டை காட்டி கொடுக்க மாட்டேன்றாங்கிறான். அவன் இதுதான் பிரியம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நாட்டுப்பற்றுங்கிற அப்படி இருக்கிறான். இது சின்ன பையன் மட்டும் இல்ல, பெரியவங்களும் அப்படி இருக்கிறாங்க. நம்ம நாட்டு நிதி அமைச்சகத்துல வந்து அறிவிப்பு வந்துச்சு, நம்ம நாடு உலக நாடுகள்லேருந்து வாங்கிய கடன் தொகையில ஒவ்வொரு குடிமகனுடைய பங்கு 4000 ரூபாண்டு. நம்மள ஒரு ஆள் பேப்பர் இதில் படிச்சாரு, உடனே 4000 ரூபாய் மணி ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சு நிதி அமைச்சருக்கு. அதில் எழுதுனாரு, நான் கடன்காரனா மோத்தாப்பா விரும்பல, ஏன்னா கடனை பத்தி அடுத்து கூட பேசிட்டு போனாங்க. கடன்காரனா மோத்தாப்பா விரும்பல, அதனால இந்த ரூபா வாங்கிருக்காண்டு. அவங்க ஆச்சரியப்பட்டு போனாங்க, இப்படிப்பட்ட தேசப்பட்டு மிக்கவர்கள் நாட்டில் இருக்கத்தானே செய்யறாங்க. ஆனா கடைசியில ஒரு வாசகம் எழுதினார், அதுதான் தர்ம சங்கடமாகி போச்சு. எழுதினாரு, இனிமேல் எந்த நாட்டிடமாவது நீங்கள் கடன் வாங்குவதாக இருந்தால் என்னை கேட்காமல் வாங்கக்கூடாதுன்னு எழுதினாரு. வேற நீங்க வாங்கிட்டே இருப்பீங்க, நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேனா அப்படிங்கிறாரு அவரு. பிரியம்ங்கிறது இதுவா? பிரியம்னா எப்படின்னு காமிக்க வேணாம். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது நாம் மஹப்பத் வைத்திருக்கிறோம் என்றால் செயல் வடிவில் காட்ட வேண்டும். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கூட்டம்.
சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்ல. ஒரு குழந்தை மேல அம்பு வச்சிருக்கிறோம், எப்படி நம்ம காட்டுறோம் அன்பை? வாரி அணைக்கிறோம்ல, முத்தம் விடுறோம்ல, அது அன்பின் வெளிப்பாடு இல்ல. இப்படியே இருக்குது அப்படின்னு இருக்கிறாரு, குழந்தைய தொடர்ந்துல இதா பிரியா? இந்த கூட்டமே அதுதான் அன்பின் வெளிப்பாடு. இப்படி வெளிப்படுத்தி காட்ட வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்த வேண்டும். ஆனா இப்ப நம்ம கண்ணியப்படுத்தினாக்கா என்ன பேர் இருக்கிறாங்க? இப்ப நம்ம ஜியாரத்துக்கு போறோம்னு வச்சுக்கிறேன், இறைநேசரை மதிக்க வேண்டும் வெறும் சொல்லி தருகிறான், அதான் மதிக்கிறோம். ஜியாரத்துக்கு போறாரு ஒரு ஆளு, ஷிர்க் செய்யறாங்கிறாங்க. ஒரு ஆளுக்கு அப்புறம் முத்தமிட்டாரு வச்சுக்கிறோங்களேன், ஷிர்க் செஞ்சுட்டாங்க. கபரு வணங்கி ஜியாரத்துக்கு போகக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு கபரு வணங்கிகள் என்று பேர் வைத்திருக்கிறார்கள் பிதஅத்துக்காரர்கள். உண்மையிலே பிதஅத்துக்காரர்கள் நாம் அல்ல, அவர்கள் தான் பிதஅத்துக்காரர்கள். ஏன்னா பிதஅத்துனா என்ன? ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, மன் அஹதத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒன்று புகுத்தப்பட்டால் அது ரத்து செய்யப்பட வேண்டும். புகாரில் இருக்குது, முஸ்லிம்ல எல்லாம் இருக்குது. மார்க்கத்தில் இல்லாதது கொண்டு வந்தா அதெல்லாம் பிதஅத்து, கொண்டு வரக்கூடியவர்கள் பிதஅத்துக்காரர்கள். அப்படி பட்டியல பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜகாத்து குல்ல ஆமின், ஒவ்வொரு வருடமும் கடமை என்கிறார்கள். இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லுது, இல்ல இல்ல நீங்க ஒரு தடவை கொடுத்துட்டா போதும், வருஷமெல்லாம் கொடுக்க தேவையில்லை. இறை தூதர் ஒவ்வொரு வருடமும் என்கிறார்கள். அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு வருடம் இல்லை என்கிறது. இன்னைக்கு ஒரு கூட்டம், இந்த கூட்டம் தான் பிதஅத்துடைய கூட்டம், பிதஅத்துக்காரர்கள் இவர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத்துகள் தொழுதார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, பைஹக்கியிலே இருக்கிறது, தபரானியிலே இருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லுது தராவீஹ் தொழுகை இல்லை என்று. இறை தூதர் தொழுதார்கள், இந்த கூட்டம் சொல்லுது இல்லை என்று. இவர்கள் தான் பிதஅத்துக்காரர்கள், மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை பூத்துகிறார்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுது 20 ரக்காத்து இருக்குது. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, என்ன சொல்லுவாங்க? லைவான ஹதீஸ், இதுதான் உங்கள்கிட்ட இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், லைவை பத்தி நீங்க பேச்சு எடுக்க கூடாது, நெஞ்சில கை இருக்கிற வரைக்கும் சொல்லி வச்சிருக்கோம். நெஞ்சில கை இருக்கிறது எடுக்க, அப்ப சொல்லுங்க லைவ்னு, நாங்க பதில் சொல்றோம். அது வரைக்கும் மூச்சு விடக்கூடாது லைவ்னு சொல்லி. ஏன்னா பச்சை லைவான ஹதீஸ், அதை வச்சு நீங்க நெஞ்சில் கை கட்டிக்கிட்டு இருக்குது. சரி, அது பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டுமென்று விட்டால் ஸலாத் தொழுகை உண்டு என்கிறார்கள், செய்து காட்டியிருக்கிறார்கள். திருமீதிலே பற்றி செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்லிமிலே பற்றி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு கூறுகிறது ஒரு கூட்டம், வஹாபியத்து கூட்டம், வேண்டுமென்று நீங்க தொழுவ விட்டாக்க கலா செய்ய வேணாம். அப்போ மார்க்கம் சொல்கிறது வேண்டும், இவர்கள் சொல்கிறார்கள் வேண்டாம். மார்க்கத்தில் இல்லாத கருத்தை புகுத்துகிறார்கள். இவர்கள் தான் பிதஅத்துக்காரர்கள். என்னங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க, ஒருத்தன் மறந்துட்டு தொலை விட்டுட்டான், அவன் கலா செய்யணுமா? அவன் செய்யணும். ஒருத்தன் தூங்கிட்டு விட்டான், அவன் செய்யணுமா? அவன் செய்யணும். வேணும்டே விட்டான், அவன் செய்ய வேணும். அறிவுக்கு பொறுத்துதான். ஹதீஸ் ஒரு புறம் இருக்குது, அது இருக்கட்டும், அறிவுக்கு பொறுத்துதான். ஒரு ஆளு தப்பு செஞ்சான், தெரியாம செஞ்சுட்டாங்கிறான், உனக்கு தண்டனை. ஒருத்தன் சொன்னான், தெரிஞ்சுதாயா செஞ்சாங்க, அப்ப நான் போயிட்டு வா அப்படின்னு. இந்த மாதிரியா இருக்கிறது அறிவுக்கே பொறுத்தலையே. சரி, மறந்துட்டு விட்டாலே கலா செய்யணும் போது, வேணும்ட விட்டா அவன் கட்டாயம்ல செஞ்சான்னு சொல்லணும், அதான் அறிவுக்கு பொருந்தது. வேணும்ட விட்டாக்கா இல்லையா, எல்லாம் அறிவுக்கு பொருந்தாத கருத்துக்கள். ஹதீஸுக்கும் பொருந்தவில்லை, வசனத்துக்கும் பொருந்தவில்லை, அறிவுக்கும் பொருந்தவில்லை, சிந்தனைக்கும் பொருந்தவில்லை. அப்படிதான் இருக்குது. சரி, இப்படி நீங்க பார்த்துக்கிட்டே போலாம். ஒவ்வொன்னா குர்ஆனுடைய விஷயத்தை பாருங்க. இப்ப யார் வேண்டுமானாலும் குர்ஆனை தொடலாம், யார் வேண்டுமானாலும் குர்ஆனை ஓதலாம். இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் வழிகாட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நம்மை போன்றவர்கள் சொல்ல வந்தவர்கள் குர்ஆனையும் மற்ற புத்தகங்களை போலன்னு சொல்ல வந்துட்டாங்க. இவர்களுக்கு பின்னால் போனால் என்ன ஆகும், மறுமையில என்ன ஆகும் அவங்க நிலைமை யோசித்து பாருங்க. சரி, யார் தொடணும் யார் ஓதணுங்கிறதுக்கு ஆதாரம் இல்லாவிட்டா ஏதாவது யாராவது சொல்லட்டும்னு நினைக்கலாம். தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா தக்ரவுல் ஹாயிது, மாத விலக்குள்ள பெண்களும், வலல் ஜுனுபு, குளிப்பு கடமையானவர்களும், செய்யம் மினல் குர்ஆன், குர்ஆன்